ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக. நாம் வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நெஞ்சிலும் இறைவன் குடிகொண்டுள்ளான். அப்பன் முருகன் அவரை தேடினால் மட்டுமே நமக்கு கிடைப்பார். தேடவில்லை என்றால் கடலுக்குள் இருக்கும் முத்து போன்று மறைந்திருப்பார். அதனால் அப்பன் முருகனை தேடினால் 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 நமது நெஞ்சிலேயே பார்க்கலாம். யார் யாருக்கு எது எது சேர வேண்டும் என்று ஏற்கனவே இறைவன் எழுதியுள்ளான். அதை யார் தடுத்தாலும் நிற்காது. அதனால் நமக்கானது நமக்கு வந்தே சேரும் என்று காலத்தோடு கடந்தாலே தரமாக தந்தருள்வான் இறைவன். அதற்கு முன்னே நாம் முந்திக் கொண்டால் அதனால் ஏற்படும் அனைத்து செயல்களுக்கும் நாமே பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆன்மீகம் அருளுகின்றது. மனதிற்கு வயது என்பதே கிடையாது. ஆனால் உடலுக்கு வயது உண்டு. ஆனால் உள்ளம் சொல்லும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் என்னால் சாதிக்க முடியும் என்று. ஆனால் அதற்கு உடல் ஒத்துழைக்க வேண்டும். உடல் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே அந்த மனம் செயல்படும். மனம் செயல்பட வேண்டுமென்றால் உடல் வலிமையும் ஆரோக்கியமும் இருந்தால் மட்டுமே இது நிதர்சன உண்மையாக சாதிக்க முடியும். மனிதர்கள் இங்கு மாபெரும் பொக்கிஷம் என்று அருளப்படுகின்றன. காரணம், அவன் உள்ளமே பெருங்கோயில், உடம்பே ஆலயம். இந்த உள்ளம் எனும் கோவிலில் இறைவன் அமர்ந்து அருள்பாலிப்பதை உணர்ந்தாலே போதும். ஆனால் நாம் அதை உணர மறுக்கின்றோம். மாயை எனும் சிற்றின்பத்தில் மனம் தேடி அலைகின்றது, பொன் பொருள் மற்றும் நமக்கு தேவையான ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு. ஆனால் இந்த உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் இறைவனை உணர்ந்துவிட்டால் இதைவிட பேரின்பம் இந்த சொர்க்கம் இந்த உலகில் இல்லை என்று அருளப்படுகிறது. இப்பூவுலகில் பிறந்திருக்கும் மனிதர்கள் அனைவருமே ஒவ்வொருவரும் ஒரு சக்தி மிக்கவர்கள். ஆனால் அவரிடம் இருக்கும் சக்தியை அவரவர் உணருவதில்லை. நம்மை சுற்றி இருக்கும் செயல்களில் கவனம் செலுத்துவதை அதிகமாக வைத்துள்ளார்களே தவிர தனக்குள் இருக்கும் சக்தியை வெளிப்படுத்த யாரும் நினைப்பதில்லை. ஆனால் அது போன்ற சக்தியை வெளிப்படுத்தினால் இந்த பிரபஞ்சமே நம்முடன் பேச துடிக்கும். காரணம், சக்தி என்பது மனிதருக்குள் இருப்பது. எந்த மனிதரும் உணருவதற்கு முன் அவருடைய சக்தியை இழந்து விடுகிறார்கள். நமது எண்ணங்களும் நமது செயலும் சரியாக இருந்தால் நாம் எந்த பாதையாக இருந்தாலும் எளிதாக கடக்கலாம், சிறப்பாக செயல்படலாம். காரணம், நமது மனமே மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சி என்பது நாம் விலை கொடுத்து வாங்குவதில்லை. நமது எண்ணமும் நமது செயலும் சரியாக கடக்கும்போது அந்த செயல்களே நமக்கு மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆன்மீகம் அருளுகின்றது. மற்றும் இறையருள் நமக்கு சகல சௌகரியம் செய்து கொடுத்து அந்த எண்ணமும் மகிழ்ச்சியும் சரியாக இருக்கும் என்பதே இந்த இறைநிலை அருளுகின்றது. ஒரு இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்துள்ளான். ஆனால் நாம் ஏன் கோவிலுக்கு சென்று அவரை வணங்க வேண்டும் என்று கேட்பார்கள் சிலர். அதற்கு ஒரே காரணம், காற்று இந்த புவியில் எல்லா இடத்திலும் நிரம்பியுள்ளது. ஆனால் அந்த காற்றை ஒரு வாகனத்திற்கு சக்கரத்தில் டயர் டியூபில் அடைத்தால் மட்டுமே அந்த வாகனத்தை நாம் இயக்க முடியும், எளிதாக அதனுடன் நாம் பயணிக்க முடியும். அதுபோன்றுதான் இறைவனுடைய ஆற்றல் ஒரு இடத்தில் சேகரித்து வைத்துள்ள இடத்தில் சென்றால் மட்டுமே நமது வாழ்க்கை எளிதாக இயங்கும். நாம் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. நமது செயலை நாம் சரியாக செய்தால் கெட்டவர்களாக தோன்றுபவர்கள் ஒரு நேரத்தில் நல்லவர்களாக தெரிவார்கள். காரணம், அது நமது செயலை பொறுத்தே அங்கு அமைகின்றது. ஒரு நேரத்தில்
நம்மை அவருக்கு பிடிக்காமல் போகலாம், நாம் அவரை பிடிக்காமல் ஒதுங்கி நிற்கலாம். ஆனால் காலம் இருவரையும் தகுந்த பதிலளித்து காலத்தோடு கடந்து செல்லும். அதுவே நிதர்சன உண்மை. ஓ முருகா சரண வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் மகன் ரவி முருகன்.